தமிழக இளைஞர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் போதை கலாச்சாரம் பெற்றோர்களை மட்டுமல்லாது சமூக அக்கறையாளர்கள் பலரையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சென்னை முதல் குமரி வரை சுமார் 500 கிலோவுக்கும் மேலாக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் போதை மாத்திரைகளும் ஊசி மருந்துகளும் கைப்பற்றப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அரசு என்னதான் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாக கூறினாலும் சட்டவிரோத மது விற்பனையை காவல்துறையினர் தடுத்து வருவதாக கூறப்பட்டாலும் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளுக்கு தமிழக இளைஞர்கள் அடிமையாவது அதிகரித்து வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. அதிலும் முன் எப்போதும் இல்லாத வகையில் மது மற்றும் போதைப் பொருள்களுக்கு இளம் பெண்கள் அடிமையாகி வருவது அதிகரித்து வருவதையே சமீபகால நிகழ்வுகள் உறுதி செய்கின்றன. சென்னையில் கடந்த சுமார் 10 தினங்களுக்கு முன்பு மது விடுதியில் ஏற்பட்ட தகராறில் 17 வயதான இளம் பெண் ஒருவர் கார் ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சியில் இருந்தே தமிழக மக்கள் இன்னும் விலகாத நிலையில் தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சியில் நடந்த மற்றொரு சம்பவம் அனைவரையுமே அதிர்ச்சியில் உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது. திருச்சி அரியமங்கலம் பகுதியை சேர்ந்த 18 வயதே ஆன சிறுமி தனது ஆண் நண்பர்களுடன் ரயில் நிலையம் இருந்த பகுதியில் தனியார் விடுதியொன்றில் அறை எடுத்து தங்கியதும் அங்கு போதைக்கு அடிமையான அவர்கள் போதை ஊசியை அளவுக்கு அதிகமான அளவில் பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த 18 வயது சிறுமி சுயநினைவை இழந்த நிலையில் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் கூட அது பயனளிக்காமல் அவர் மரணமடைந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடிகளான தமிழ் மக்கள் கல், சாராயம், பிராந்தி, விஸ்கி என பரிணாம வளர்ச்சி அடைந்து கடந்த சில ஆண்டுகளாக கஞ்சாவிற்கும் அடிமையாகி தற்பொழுது அதையும் விட கொடிய போதை மாத்திரை மற்றும் போதை ஊசி என வித்தியாசமான போதைகளுக்கு அடிமையாவதை தடுப்பதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை அரசும் தன்னார்வலர்களும் எடுக்க வேண்டும். அதேபோல தான் பதவியேற்ற பொழுது அறிவித்தபடி பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படையை இன்று துவங்கி வைத்த தமிழக முதலமைச்சர் விஜய் தான் பதவியேற்ற அதே நாளில் அறிவித்தபடி மாவட்டத்திற்கு 1 வீதம் 37 போதைப்பொருள் தடுப்பு காவல் நிலையங்களையும் தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 65 போதைப்பொருள் தடுப்பு படையையும் போர்க்கால அடிப்படையில் விரைந்து உருவாக்கி போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை மீட்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.